ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக குளித்து என்ஜாய் பண்ணணுன்னு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் தாங்க சில் அவுட் தீம் பார்க். இந்த பார்க் கரெக்டாக எங்கே இருக்குன்னா பெருந்துறை டு வெள்ளோடு போகிற ரோட்டில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட பெருந்துறைன்னு கூட சொல்லலாம். பெருந்துறையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இந்த பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துடலாம். நீங்கள் பைக்கில் காரில் வந்தால் டைரெக்டாக மேப் போட்டு வந்துடலாம். பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் பெருந்துறை வந்து அங்கேருந்து வெள்ளோடு போகிற பஸ்ஸில் ஏறி தாங்க வர மாதிரி இருக்கும். இந்த ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் அதிகமாகலாம் பஸ்ஸு கிடையாதுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்க ஆட்டோ இல்லை கால் டாக்ஸியில் கூட போய் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், அப்படி கூட போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 40க்கும் மேலே வாட்டர் கேம்ஸ், அப்புறம் 10க்கும் மேலே ட்ரை கேம்ஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் தான் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில் அவுட் பார்க்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு 500 ருபீஸும், 6 to 100 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு 600 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போகிற திங்ஸ்லாம் வைக்க லாக்கர் தேவைப்படும். ஸோ அங்கே இருக்கிற லாக்கர் கவுண்டரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லாக்கரை கேட்டு வாங்கிக்கோங்க. சின்ன சைஸ் லாக்கர் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பெரிய சைஸ் லாக்கர் உங்களுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே டெபாசிட் அமௌண்ட்டு ஒரு 100 ருபீஸ் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் கீயை ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த 100 ருபீஸை திருப்பி கொடுத்துருவாங்க. லாக்கர் வாங்கும்போது தயவு செஞ்சு பெரிய லாக்கராக வாங்குங்க. நான் பெருசு தான் கேட்டு வாங்கினேன், ஆனால் சின்ன சைஸ் லாக்கரை கொடுத்துட்டாங்க. சத்திய சோதனை. நீங்கள் லாக்கரில் உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனால் ஸ்டார்டிங் ட்ரை கேம்ஸ் ஏரியா இருக்கும். இந்த ட்ரை கேம்ஸ் ஏரியாலாம் டக்குன்னு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் 4 o'clockலேருந்து 6 o'clock மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மார்னிங்லேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வாட்டர் கேம்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஃபுல்லாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் தாங்க அதிகமாக இருந்துச்சு. அங்கே குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சும்மா பயங்கரமாக குளித்து ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற 2 அடுக்கில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். இதில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக ஸ்மூத்தாக வர்றதுனால குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரம் இந்த ஃபால்ஸில் குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பெரிய பவுலில் வாட்டர் ஃபில் ஆனதுக்கப்புறம் தலையில் விழுற மாதிரி கேம்ஸுக்கு போனோம். எப்படா தண்ணி நிறையும் தலையில் வந்து விழும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக தண்ணி நிறைஞ்சி வலிஞ்சிருச்சு. அப்படியே பக்கத்தில் குட்டி குட்டி ஸ்லைட்டிங் கேம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் அதெல்லாம் ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிதுங்க. முன்னாடி உந்தி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு, எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான். அடடா மலாய் பொண்ணு உன்னை நான் மடக்கி புட்டா. அப்போ இதுக்கு ஆப்போசிட்லேயே 3 கேம்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நிறைய கூட்டம் இங்கே தாங்க லைன் கட்டி நின்னாங்க. நல்லாவே ஸ்லைட் பண்ணி தண்ணியில் என்ஜாய் பண்ணி குதித்து விளையாட முடியுது.
இந்த கேம் சின்னதாக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அண்டு அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தால் பெரியவங்களுக்கான நல்ல த்ரில்லிங்கான வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இந்த கேம்ஸ் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவும் அட்டகாசமாகவும் இருந்துச்சு. முதல்ல இந்த கேம் ட்ரை பண்ணோம். உள்ள லைட் எஃபெக்ட்லாம் போட்டு சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கேம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கேம்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ரைன் செட்டப்லேயே ஒரு பிளேஸ் இருக்குது. நல்லா பாட்டை போட்டு விட்டுருவாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே வைப் ஏற்றி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு செம்மையான இடமா இருக்குது. இதுக்கிடையில் பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற லஞ்ச் ரூமுக்கு போய் பார்த்தா பிரியாணி, சாம்பார் சாதம், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ்னு இப்படி வெரைட்டியாக ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. சரி, தயிர் சாதம் 2 பிளேட் வாங்கலாம்னு வாங்கினோம். சாதம் குவான்டிட்டியும் சரியில்லை, குவாலிட்டியும் சரியில்லைங்க. ஒரு கரண்டி சாதம் எடுத்து தட்டு நிறைய நிறவி விட்டு இது 60 ரூபாய்க்கு தராங்கன்னா பார்த்துக்கோங்க. கொடுக்குற காசுக்கு ஒருத்தலந்தாங்க சொல்லணும். இது போக நீங்கள் வீட்டில் இருந்து கூட சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்லாங்க. அதை இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல. நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே ஒன்றும் வாங்கி சாப்பிட வேணாம், ஏன்னா காசு வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 100 150 ரூபா சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வேஸ்ட்டுங்க, ஒன்றும் சரியில்லை. தயிர் சாதம்லாம் ரொம்ப கொஞ்சோண்டு விட்டு நிறைய விட்டு கொடுக்குறாங்க 60 ரூபாய்க்கு. வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கடுத்து நல்லா சாப்பிட்டு எங்கே போகலான்னு பார்க்கும்போது தாங்க இந்த வாட்டர் வேவ்ஸ் பிளேஸ் கண்ணில் பட்டுச்சு. உள்ளே இறங்கி ஆட்டம் போடலான்னு உள்ளே இறங்கிட்டோம். ஒரு ஊரே இங்கே தாங்க இருக்கும் போல். எல்லோரும் இங்கே தாங்க இருந்தாங்க, அவ்வளவு கூட்டம்.
அப்படியே வெளியே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனால் மேலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி செட்டப்பில் ஒரு செம்மையான பிளேஸ் இருந்துச்சுங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டோம். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தண்ணிலாம் இந்த இடத்துல ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. இதெல்லாம் நல்ல ஆட்டம் போட்டு அடுத்து தாங்க மெயினான கேம்ஸ்லாம் வரப்போகுது. இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலேருந்து கீழே வர மாதிரி கையெல்லாம் நடுங்குதுங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக கீழே வரும். பட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தாங்க இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 to 6 வரைக்கும் ஒன்லி ட்ரை கேம்ஸ் தாங்க. ட்ரை கேம்ஸ் ஒன்றும் பெருசாக இங்கே இல்லை. எல்லாம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இங்கே எல்லாம் கேம்ஸும் என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணியாச்சு. இனி லாக்கர் கீ கொடுத்துட்டு டெபாசிட் அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்கள் இந்த சம்மருக்கு எங்கே போகணுன்னு தெரியாமல் இருந்தால் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். இதே மாதிரி இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பாய்.